Welcome to my YouTube channel, Earn with me. ஹலோ டீம் மெம்பர்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நான் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தா, நம்ம இந்த ஃபீல்டை விட்டே போகிறோம். இந்த ஃபீல்டுனா இந்த ஹை ரிஸ்கில் நம்ம அமௌண்ட்டை போட்டு எடுக்கிற ஃபீல்டை விட்டு நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்துருக்கோம், இந்த கம்பெனி எல்லாமே 1 வீக் 1 மந்த் அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. நானே கண்டிப்பாக நல்ல கம்பெனி 6 மந்த்ஸ் இல்லை 1 இயர் வர மாதிரி கம்பெனி எடுத்து பண்ணலாம். ஏன் ப்ரோ, அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் இந்த மாதிரி கம்பெனியில் கொடுத்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரலாம் ஃப்யூச்சரில். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. உங்கள் அக்கௌண்ட் மட்டும் ஃப்ரீஸ் ஆகாமல், நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க அக்கௌண்ட் மட்டும் ஃப்ரீஸ் ஆகாமல் உங்கள் நேமில் இருக்க அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுது. நீங்கள் அமௌண்ட் யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் உங்கள் ஐடி பிளாக்கு இல்லைனா ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களே. ஸோ இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜும் நீங்கள் வந்திருக்கோம். தான் பார்க்கலாம். ப்ரோ, நான் அமௌண்ட் பண்ணதை நான் வெறும் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் தான் யூஸ் பண்ணுறேன்னா, அதுலேயும் P2P பண்ணுறவங்க எல்லாருக்குமே அக்கௌண்ட் பிளாக் ஆகுது. ஸோ நீங்களும் சேஃபாக பண்ணுங்கள். இதுக்கான கம்ப்ளீட் வீடியோ நான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்ன ப்ரோ ஹேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சில பேர் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவாங்க. அதில் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, சைபர் கிரைமுக்கு மூவ் பண்ணும்போது சைபர் கிரைம்லேருந்து அவங்களுடைய எல்லா அட்ரஸுமே செக் பண்ணி எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் போயிருக்கு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பே பண்ணுறது எதுவுமே கூகுள் பே மூலிமா பே பண்ணால் அக்கௌண்ட்டில் போகாது. வெறும் பேடிஎம்மில் பே பண்ணால் மட்டும் பே ஆகும்ட்டு. ஸோ உங்களுக்கு வர அமௌண்ட்டுமே எங்கேருந்து வரும்னா, தேர்ட் பார்ட்டி ஒரு கடையிலையோ இல்லை எங்கேயாச்சும் கொடுத்து தான் அனுப்புவாங்க. இதுதான் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. இதுக்கப்புறம் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணிக்காதீங்க. நம்மளும் ஃபுல்லாக இதை பற்றி வெளியே வர போகிறோம். நம்ம பண்ணலாம், பட் நல்ல கம்பெனி 6 மந்த்ஸ் அந்த மாதிரி வரும்போது பெரிய அளவுக்கு யாருக்குமே லாஸ் வராது. எல்லாருமே ஓரளவுக்கு அமௌண்ட் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கம்பெனி நம்ம தேடிட்டு இருக்கோம். அதுக்கும் நம்ம கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் தான் லிங்க் பண்ணணும், கரெக்டாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் திங்க் பண்ணுங்க. சரி, இந்த ப்ராப்ளம் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்திருக்கு. ஸோ ப்ரோ, இப்போ அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் எப்படி அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேங்க் மேனேஜர் மட்டும்தான் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அவங்க சைபர் கிரைம் கொண்டு உங்களுக்கு இந்த நம்பரை கொடுத்து உங்களுக்கு நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க, எந்த மாதிரி ஆப்பு, அதை யார் ப்ரமோட் பண்ணால், எப்படி என்ன அப்படின்றது வரைக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணேன், என்னுடைய ஓன் ரிஸ்க்கில் நான் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் நினச்சிருந்தா இன்னும் நான் நிறைய கம்பெனி கொடுத்து என்னால் நம்மளது ஃப்ரீஸ் ஆகலை, நம்ம மற்றவங்கலாம் ஃப்ரீஸ் ஆகட்டும்னு சொல்லி பண்ண முடியும். பட் அப்படிலாம் வேணாம் கைஸ். நீங்களும் கரெக்டான இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ முதல்ல இந்த இதுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் எடுங்க. நம்ம சைலேந்திர பாபு சார் அவர் சர்வீஸில் இருக்கும்போது எல்லாருக்குமே சொல்லியிருந்தாங்க இந்த ப்ராப்ளம்லாம் என்ன ஆச்சு, எப்படி வருது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த யூடியூபர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். NKL Today 360 இவருடைய இதில் போய் பாருங்கள். இவர் ஃபேஸ் பண்ண அளவுக்கு வேறு யாருக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இப்போ என்ன தான் இப்போ பண்ண போகிறீங்க, நம்ம கம்ப்ளீட்டாக மாறி ஸ்டாக் மார்க்கெட்டுன்ற ஒரு உலகத்துக்குள்ளே போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதுக்குள்ளே தான் இருந்தோம். ஸோ இந்த ஃபீல்ட்லேயே நம்ம திரும்பி போயிட்டு அமௌண்ட் பார்த்துக்கலாம். அப்படி இந்த ஃபீல்டுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஹீரிஸ்க் பண்ணோன்னா, அதுக்கு நீங்கள் 6 மந்த்ஸ் 1 இயர் போகிற கம்பெனி நமக்கு எடுக்கணும். இல்லைனா நம்ம அமைதியாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரியான வீடியோவும் நான் அடுத்தடுத்து போடுறேன். பேசிக்லேருந்து அவங்க சொல்லித்தரேன். ஸோ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ன ஆப் யூஸ் பண்ணுறது, என்ன KYC எல்லாமே நான் தெளிவாக அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். கைஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லை ப்ரோ, நல்லா ஃபீல்லாம் மாற முடியாது, இதே ஃபீல்டில் வேணும்னா தயவு செஞ்சு MyV3Ads மாதிரி இல்லை SBO மாதிரி கம்பெனி எடுங்க ப்ரோ. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க MyV3Ads மட்டும் அப்போ ப்ராப்ளம் வராதா, அப்போ அவங்களும் தானே காசு கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய இந்த லாயர் ஒருத்தர்லாம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரெல்லாம் நினச்சிருந்தா போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போடாமல் அவர் என்னமோ யூடியூப்பில் போட்டுட்ருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க, ட்ரங்கோ மார்க்கெட்டிங், லுன்சா மார்க்கெட்டிங் மூலியமாக அதுக்குன்னு தனி பேங்க் அக்கௌண்ட் வச்சு தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் வராது. இந்த பிரதர்லாம் பார்த்துருப்பீங்க, இவர் பேரே MyV3 பாலான்னுவாங்க. ஸோ இவரும் நம்ம ஏஜ் தான், பட் நல்ல கம்பெனி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி பெரிய ஒரு அச்சீவ் பண்ணிகிட்ருக்காரு. இவரை பற்றி கண்டிப்பாக MyV3 இருக்க எல்லா பீப்புளுக்குமே தெரியும். இவர் பேர் கணேஷ்னு சொல்லிட்டு, இவரெலாம் கிட்டத்தட்ட 1 crore 1.5 crore கிட்டே ஏர்ன் பண்ணிட்டாரு.
ஸோ MyV3 அடுத்து நான் சொல்கிற ஆப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான SBO. ஸோ SBOவில் நான் 3 months இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க guys, கண்டிப்பாக 2024 January 18 இப்போ January 10 or 12 அதுக்குள்ளே ஒரு அப்டேட் வந்துடும். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் SBOடைய பேஜும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணி SBOவில் ஜாயின் பண்ண பாருங்கள். இந்த 2 கம்பெனி மட்டும்தான் இப்போதைக்கு நல்ல கம்பெனி. ஃபோர்கார்ட் கூட நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அதுக்கும் ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வாட்ஸ்அப் தெரிஞ்சுக்கிங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ SBO மாதிரி கம்பெனி எடுத்துக்கோங்க, MyV3 மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் இன்னமும் இதிலே தான் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான அமௌண்ட், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்றதோ அது வந்து பண்ணி ஜாயின் பண்ண பாருங்கள். ஸோ முக்கால்வாசி இதெல்லாம் தவிர்த்துருங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே பாதி கம்பெனி வராது. ஸோ யூடியூபர் சொல்கிறாங்கன்னு மட்டும் கண்டிப்பாக போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இருக்கிற ப்ராப்ளம் நான் சொல்லிவிட்டு எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொன்னதுனால மட்டும்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். என்னுடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் அக்கௌண்ட்லாம் லாக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி கைஸ் திங்க் பண்ணி எடுங்க. ஸோ நான் SBO MyV3 குரூப் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நானே ஹெல்ப் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல்.